ஹாய் guys, வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருந்த லிங்கம் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்கம் அப்படிங்கிற வெப்சீரிஸில் வந்துட்டு நம்முடைய கதிர் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த லிங்கம் வெப்சீரிஸ் மொத்தம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 எபிசோடு கிட்ட வரும். எல்லாமே வந்துட்டு 3/4 மணி நேரம், 33 minutes and 45 minutes இந்த மாதிரி டியூரேஷன்ல வரும். அண்ட் இந்த 8 எபிசோடு எப்படி இருக்குது அண்ட் இதுல வந்து என்னெல்லாம் கதைகள் இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படி வந்து ஃபுல்லா டீட்டெயில் பார்க்குறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சீரிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில் ஒரு 1900 சம்திங் அந்த அந்த இயர்ல வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படி மாதிரி இருந்துட்டு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், ஒரு கேங்ஸ்டரை உங்களுக்கு பிடிக்கவும் செய்யணும், அதை நீங்கள் நம்பவும் செய்யணும். அது ரெண்டுமே ப்ளே பண்ணுறது எனக்கு இது வந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அப்படிங்கிறப்போ அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார், இல்லை அவரோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்திருக்கும், அவரை எல்லாரும் எப்படி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த உண்மை சம்பவத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கபடி ஒரு டீம், ஒரு கபடி மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க, ஒரு தனிமனோட வாழ்க்கை மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கபடி அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஜிகிரி தோஸ்த் இருக்காப்புல, ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரெண்டு இவங்க ஒரே குடும்பமாக இருக்காங்க. பட் இவன் வந்துட்டு வேற ஒரு குடும்பம், பட் இருந்தாலும் ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. போஸ் வெங்கட்டுக்கு வந்துட்டு இவர் ஒரு தம்பி மாதிரி நமக்கு வந்துட்டு வந்துட்டு ஸோ இப்படி அவங்க வாழ்க்கை வந்து அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கொலைகேஸ் திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வந்து கபடி விளாட போறாங்க. இவர் தனி டீம், இவர் ஃப்ரெண்டு தனி டீம். பட் இவர் வந்துட்டு ஒரு இடத்துல பிளே பண்ண போறாங்க. அங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் இவரை சீண்டிக்கிட்டே இருக்காப்புல. என் ஊர்ல வந்து நீ என்னையே ஜெயிச்சிருக்கியா, நீ நான் அவ்வளோ பெரிய இவனாடா நீனு அப்படின்னு கேட்டு அவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. அதுல இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இந்த ஊரை தாண்டிடுவானா, போட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை போடுறதுக்காக வெயிட் பண்றாங்க. கடைசியில அதே மாதிரி வந்துட்டு அந்த எதிர் டீம் தோத்துட்டாங்க. அந்த ஊருக்கு விளையாட போன இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ குத்த வரும்போது ஒரு மினிட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற யாரோ இவனை போட்டுட்டாங்க. லைட் ஆஃப் ஆகுது, வேற யாரோ இவனை போட்டாங்க. திடீர்னு இவர் வந்துட்டு அவனை தாங்கி பிடிக்க கத்தியை இவர் உருவ, லைட் ஆன் ஆக, இவர் தான் குத்திட்டாருன்னு எல்லாரும் சொல்ல, இவர் ஜெயிலுக்கு போக அப்படி மாதிரி கதிரோட வாழ்க்கை வந்துட்டு மொத்தமா மாறிச்சு. இல்ல, செய்யாத கொலைக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கேன். என்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொலை தான் செய்யணும்னா ஒரு கொலை இல்ல 100 கொலை செய்வேன். அப்போ இவர் வந்துட்டு விளையாடி ஜெயிச்சு போலீஸ் ஆகணும், செலெக்ஷன் போகணும். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் லைஃப் வந்து அப்படியே டேர்ன் ஆகுது. ஸோ சிறை வாழ்க்கை, போலீஸாக நினைச்சேன், என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, அண்ட் கடலுக்கு போய் தப்பிச்சு பார்க்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியாமல் ஓகே வேணாம், திரும்ப வந்து ஆஜராக வரலாம், நம்ம கோர்ட் சரண்டர் ஆகலாம் அப்படின்னு வந்து சரண்டர் ஆக வரும்போது எல்லா போலீஸும் பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி அங்கே அந்த ஒரு ஜெயிலில் காமிக்கிற அந்த விஷயங்கள் உண்மையிலே வந்து ரெடிகுலஸ்ங்க. வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கலாமே. சுழல் 2ல வந்து இந்த ஜெயில் போகிற அந்த சீனுக்கு வந்து காமிப்பாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போவாங்க. அப்போ வந்து சில பல சீன்ஸ் வந்துட்டு காமிப்பாங்க. அது இன்டெப்த்தாக காமிக்க மாட்டாங்க, வேற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே எல்லாத்தையுமே காமிச்சாங்க. அது வந்துட்டு பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு அல்ல இல்லை, ஓகே நம்ம எல்லாம் எப்பா அப்படி மாதிரி இருக்குது. முதல்ல ஒரு மச்சம் இருக்கான்னு பாரு. என்ன கேஸ்? பாத்ரூம் போக பாத்ரூம் கிடையாது, ஒரு சட்டியில தான் பாத்ரூம் போகணும். இட் லைக் அது இப்போ தெரியல எனக்கு, 1957 சம்திங், ஓகேவா. ஸோ அது கிளியரா தெரியல. அந்த டைம் சட்டியில தான் போகணும் இருந்தாலும் சரி ஓப்பனா பேசுறேன். ஸோ அந்த வெப்சைட்ஸை காமிச்சது அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சட்டி உடஞ்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சாவச்சிடுவாங்க. அதுக்கு அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் நான் கொஞ்சம் சில விஷயங்களை வந்துட்டு ஆக்வர்டாக இருக்கு, நான் சொல்ல விரும்பல. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு கிளியராக என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். அந்த ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எனக்குலாம் ஐயோப்பா ஐயோ நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகிட்டு இவரே எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களோட பார்வை, சுத்தி இருக்கிறவங்களோட பார்வை, சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய பார்வை எல்லாமே தப்பா இருக்குது. நான் கொலையே பண்ணலாம், என்னை ஏன் இப்படி எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க, வெளியில உள்ளவங்க ட்ரீட் பண்றது வேற,
சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டில் வந்து அத்தை மாமா சம்திங் அவனுடைய குழந்தை இருந்து அந்த குழந்தைய கூட வந்து தொட்டு போய் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா போலீஸ்காரங்க சீண்டிட்டே இருக்காங்க. தப்பே பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் சீண்டிட்டே இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு முடியாது. என்னது இது நம்ம செய்யாத தப்புக்கு இப்படி பண்றாங்க, நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படி மாதிரி ஒரு கோவம் வந்துடும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு செஞ்சாதான் என்ன அப்படி மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கடைசியில இவர் ஒரு கேங்ஸ்டர் கூட சேர்றாரு. ஓகேவா? ஸோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றது, பாலிடிக்ஸ் அந்த சம்திங்லாம் இருக்காரு. அவரோட சேர்ந்து அவரும் இதை காப்பாற்றி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டனா மாறுறாரு. அப்போ ஒரு தளபதியா இருக்காரு. ஓகேவா? அவருக்கு இவர் தளபதியா இருக்காரு. ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவரை கொண்டுடுறாங்க. இவர் அந்த இடத்துல வந்துடுறாரு. மேல வந்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளே கேம் மாதிரி. இங்க வந்து இவங்க எல்லாம் ஹெட்டு, இவங்க தான் லீடரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இங்க நான் தான் அப்படி மாதிரி ஒருத்தர் வர்றாருங்க. இந்த ஓவரால் இந்த கேமே வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறாரு. ஸோ அந்த கேமே ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு அப்புறம் வந்து அதை பாக்குறப்போ பா அப்படி மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி இருந்துச்சு. அவன் எந்த தப்பும் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த வெப்சீரிஸ்ல இருக்கிற சில பேர், அதுக்கப்புறம் வாரண்ட் அப்படிங்கிற வெப்சீரிஸ்ல இருக்கிற சில பேர், ஸோ இப்படி இந்த 2 இதுல இருந்து இருக்கிறவங்க, விலங்குல இருக்கிற வெப்சீரிஸ்ல இருந்த சில பேர், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வெப்சீரிஸ்க்குள்ள அடக்கமா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மொத்த வெப்சீரிஸ் வந்து இவங்க ஆட்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டார்டிங்ல ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட் வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தனை போடணும், அவனை போட்டே அவனை போட முடியாது, அவன் பெரிய இவன் அவன் அவன் அப்படின்னு பில்டப் எல்லாம் பயங்கர மாதிரி இருக்குது. கடைசியில் யாரை சொல்றாங்க அப்படிங்கிறது நீங்க இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரை சொல்றாங்க அப்படின்ட்டு. சிங்கமா கரடியா புளியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பயலுக்கு தலை வேணும். வெட்டி கொண்டு வந்து தரக்கூடியவர்களுக்கு என் சொத்துல பாதி எழுதி வைப்போம்ல. ஆனா அதுல விமல் சார் இருக்காரு. ஸோ யாரை போட போறாங்கன்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட் ஆஃப்ல போயிட்டு இருக்குது. விமல் சார் இருக்காரு அண்ட் இன்னும் சில பேர் இருக்காங்க, விலங்கு படுத்து வந்தவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து எதை பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதை வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கும். வேற ட்ராக்ல போய் அது வேற எங்கேயோ போய் வேற 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 போயிட்டே இருக்கும். 8 எபிசோட் ரிலீஸ் ஆயிட்டு அந்த 8 எபிசோட்ல ஒரு கன்க்ளூஷன்ல வந்து நிற்குங்க ஒரு கடைசி பாயிண்ட்ல. ஸோ இவங்க என்ன பண்ண வந்தாங்க, இவங்க யாரை கொல்ல வந்தாங்க, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து சீசன் 2ல இருக்குமோ என்னமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ சீசன் 2க்கு நான் வெயிட் பண்றேன். சீசன் 1 சூப்பரா இருக்குது. சீசன் 2 வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒருத்தனை வந்து ரொம்ப அடிக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து ரொம்ப தான் வந்து அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவனை ஏறி மிதிக்க கூடாது. அவனை மிதிக்கிற மிதிதான் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி பாறாங்கல்லா இருக்கும். இவ்வளோ பேர் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனக்கான ஒரு இடத்த அவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஸோ அது ஏன் அப்படின்னா அவரை நிம்மதியா வாழ முடியல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவன் அந்த இடத்த ரூல் பண்ண நினைக்கும் போது அவன் அந்த இடத்துல மேல வரான். ஸோ மேல வந்து சில விஷயங்கள் பண்றான். அது இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு உண்மையில சூப்பரான பீக் மூமெண்டா இருந்துச்சு. இவர் அந்த சாவடிக்கிறது, கொல்றது, அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட்டு அண்ட் அந்த ஆக்டிங் லெவலு, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச்சா இருந்துச்சு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து சத்தியமா சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும், ஒவ்வொரு ஸ்டோரிக்கும், ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் இப்படிதான், இது இதனால வருது, இது நடக்குது, இது இப்படி கொண்டு வராங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு ஒரு 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 போர் அடிக்கிற சம்திங்கோ இல்லை வந்து ஏதோ மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அப்படிலாம் மேலாம் எனக்கு தோணல. எனக்கு பார்க்குற வரைக்கும் ஒருத்தன் கபடிக்காக நின்னான், கபடி விளையாட நினைச்சான், வேற சுச்சுவேஷன் அவன் கபடி விளையாட முடியல, போலீஸ் ஆகவும் நினைச்சான், அதுக்கப்புறம் போலீஸ் ஆகவும் முடியல. அதான் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. விளையாட்டுல இருந்து போலீஸ் ஆகலாம்னு பார்த்தான், ஸோ நடக்கல. கடைசியில ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயில இருந்து அவன் வாழ்க்கை மாறும்னு நினைச்சான். அந்த மாற்றத்துக்காக ஏங்குனான், மாற்றத்துக்காக போராடினான், ஜீசஸை கும்பிட்டான், ஹிந்து சாமிகளை கும்பிட்டான், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசி கட்டத்துல வந்துட்டு எனக்கு பாதுகாப்பு இங்க இல்ல, போலீஸ் இல்ல, இங்கதான் இந்த ரவுடிஸ் தான், இந்த கேங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அப்புறம் அங்கேயே இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் அங்கேயே போறேன், அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே லைஃபை வாழ்ந்துட்டு
ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் தலையை உருவெடுக்கிறான். நான் வரேன், நான் மேல வரேன், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருவெடுத்து அவன் வரும்போது அந்த இடத்துல இருக்கிற பீக் மூமெண்ட் தான் லிங்க். போலீஸே நம்மகிட்ட உதவி கேட்டு வந்துச்சுன்னா அப்ப நம்ம யார்ல? நான் முதல்ல பெரிய போலீஸ். மறக்காம ஜியோ பாருங்க. 8 எபிசோட் 45 minutes 33 minutes அண்ட் அந்த மாதிரி டியூஷன்ல வரும். ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சீசன் 1 இதோட முடிஞ்சு நினைக்கிறேன். சீசன் 2க்கு நான் வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்றீங்களா வெயிட் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு அந்த விஷயத்தை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.